வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைய வீடியோ 2024 என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். அதிகமாக பலனை தரக்கூடிய சேஃபான ரிஸ்க் இல்லாத முதலீடுகளை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் சொல்லியிருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா சேஃப் ப்ளஸ் ரிஸ்க்லெஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தான். கண்டிப்பாக இதில் ஷேர் மார்க்கெட்டோ இல்லை மியூச்சுவல் ஃபண்டோ இதில் நான் கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணியிருக்க மாட்டேன், முன்னாடியே சொல்லிடுறேன். ஷேர் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இதை பற்றி சுத்தமாக எனக்கு ஐடியா கிடையாது. அதை பற்றி தெரிஞ்சதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக வீடியோ போடுறேன். நிறைய பேர் கமெண்ட்டில் இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பற்றி நான் பேசினாலே அது மாதிரி நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படி இல்லைன்னா ஷேர் மார்க்கெட் பற்றி வீடியோ போடுங்கன்னு சொல்கிறீங்க. அதனால் நான் முன்னாடியே சொல்லிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா எனக்கு நான் மிடில் கிளாஸில் இருக்கிறதுனால நான் என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட்ஸை சேஃபாக வச்சுக்கணும் அப்படின்னு தான் நான் நினப்பேன். நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸும் அதே மாதிரி இருக்கிறதுனால அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் என்னால் வீடியோ போட முடியும். ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பற்றி ஆல்ரெடி நான் எதில் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பற்றின ரிஸ்க்லெஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின ஆல்ரெடி வீடியோ நான் டீட்டெயில்டு வீடியோ போட்டிருக்கேன். அத்தனை வீடியோவையும் ஒரே பிளேலிஸ்ட்டில் போட்டிருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. டீட்டெயில்டு வீடியோ வேணும்னா மறக்காமல் அது ஒவ்வொன்றத்தையும் நீங்கள் கிளிக் பண்ணி வீடியோவை வாட்ச் பண்ணிட்டு கமெண்ட் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா நான் எமர்ஜென்சி ஃபண்டு தான் பண்ணுவேன். நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய விஷயம் எமர்ஜென்சி ஃபண்ட். அதாவது உங்களோட 6 மாத சேலரி கண்டிப்பாக ஒரு அக்கௌண்ட்டில் இருக்கணும். அது ஒன் ஸ்டெச்சில் நம்மளால் கண்டிப்பாக கொண்டு வர முடியாது. ஸோ என்னையோடைய எமர்ஜென்சி ஃபண்ட் பார்த்திங்கன்னா என்னோட டார்கெட் 1,20,000. 6 மாதம் சேலரி, அதாவது 20,000 நான் கணக்கு வச்சு 6 மாதத்துக்கு 1,20,000. 6 மாதம் சேலரி 1,20,000. இதுதான் என்னுடைய டார்கெட் எமர்ஜென்சி ஃபண்ட். பட் ஆனால் என்னோடய அக்கௌண்ட்டில் இப்போ 1,20,000 இல்லை. ஏன்னா நான் ஆல்ரெடி எடுத்துட்டேன். இப்போ எனக்கு போன மே மாதம் எனக்கு 2 மாதம் வேலை இல்லாமல் இருந்ததுனால நான் எடுத்துட்டேன். ஸோ மறுபடியும் நான் எமர்ஜென்சி ஃபண்ட் பில் பண்ணிட்டு வரேன். இதில் பார்த்திங்கன்னா நான் எப்படி எமர்ஜென்சி ஃபண்டை இன்வெஸ்ட் பண்ணுறேன்னா, நார்மல் சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்கும் இல்லையா, அதில் மாதம் ஒரு பணத்தை போட்டுட்டு ஆட்டோமேட்டிக்கான ஆர்டி ஆப்ஷனும் அதில் அந்த அக்கௌண்ட்டில் நான் ஆக்டிவேட் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது மாதம் ஆனால் 1000 4ஆம் தேதி அந்த ஆர்டி எடுத்துரும். அந்த ஆர்டி போய்கிட்டே இருக்கும். அதில் பணமும் இருக்கும். நான் அதில் மாதம் போடுறது அப்படியே ஆர்டியில் போயிடும். ஸோ நான் ஆக்சுவலாக பார்க்க போனீங்கன்னா 10,000 அதில் சேர்ந்ததுக்கப்புறம் தான் ஆர்டி ஆப்ஷனே நான் கிளிக் பண்ணி விட்டேன். அப்போ என்ன ஆகும், கண்டிப்பாக 10 மாதத்துக்கு நான் அடுத்த 10,000 10 மாதத்துக்குள்ளே ஒரு ஆர்டியே முடிஞ்சிடும். 12,000 போகிறதுக்குள்ள இன்னொரு ஆர்டியே முடிஞ்சிடும். பணம் அதில் அவைலபிளாக இருக்கும். ஸோ ஆர்டியோட வட்டியும் அதில் இருக்கும். இப்படியே ஆர்டியோட வட்டி ப்ளஸ் ஆல்ரெடி சேவிங்ஸ் அக்கௌண்ட்டோட வட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். மாதம் பார்த்திங்கன்னா அதில் 1,500 வரைக்கும், மேக்ஸிமம் 1,500 வரைக்கும் போடுறேன். மினிமம் 1,000 போடுறேன், மேக்ஸிமம் 1,500 வரைக்கும் போடுறேன் மாதம். இது எது வரைக்கும் நான் இதை இன்வெஸ்ட் பண்ணுவேன்னா, அந்த அக்கௌண்ட்டில் 1,20,000 இருக்கிற வரைக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை இன்னொரு ஆர்டியாக போட்டுக்கிட்டே இருக்கும். 1,20,000 ரீச் பண்ணதுக்கப்புறம் அந்த 1,20,000 ஆர்டி போட்டு அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ இப்படி தான் அந்த அக்கௌண்ட்டை நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ வட்டி வந்துக்கிட்டே இருக்கும் நமக்கு. அந்த அக்கௌண்ட்டில் பார்த்திங்கன்னா எந்த விதமான சார்ஜஸும் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா அதுக்கு நான் ஏடிஎம் கார்டு முதற்கொண்டு எதுவுமே வாங்கலை. தேவைன்னா நான் போய் பேங்க்கில் செலான் ஃபில் பண்ணி வாங்கிப்பேன். ஸோ அதனால் எந்த எக்ஸ்ட்ரா சார்ஜஸ், இன்டைரக்ட் சார்ஜஸ் போகாது. வட்டி மட்டும் வந்துக்கிட்டே இருக்கும். அதிலே கியூமுலேட் ஆகிட்டே இருக்கும். ஆர்டி இருக்கிறதுனால சேவிங்ஸ் அக்கௌண்ட் மட்டும் வராது, அந்த ஆர்டிக்குரிய வட்டியும் வரும். ஸோ இதுதான் எமர்ஜென்சி ஃபண்டோட என்னோடய ஸ்கீம். 1,20,000 சேர்ற வரைக்கும் அதில் நான் பணம் போட்டுக்கிட்டே இருப்பேன். மாதம் 1,000 1,500 வரைக்கும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா பசங்களோட எதிர்காலம், கிட்ஸ் ஃபியூச்சர். அதுக்கு அவங்களோட ஹையர் எஜுகேஷனாக இருக்கட்டும், ப்ளஸ் அவங்களோட கல்யாணத்துக்கு செலவுக்காகட்டும், இந்த மாதிரி அவங்களோட ஃப்யூச்சருக்கு பார்த்திங்கன்னா நான் ப்ரிஃபர் பண்ணியிருக்கிறது என்னோட கேர்ள் பேபிக்கு எஸ்எஸ்ஏ, அதாவது செல்வமகள் சேமிப்பு திட்டம் போஸ்ட் ஆஃபீஸில், தம்பிக்கு பார்த்திங்கன்னா பிபிஎஃப் நார்மல் பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் போஸ்ட் ஆஃபீஸில். ரெண்டுக்கும் பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் வட்டி வித்தியாசம் கொஞ்சம் தான், மார்ஜின் சின்ன டிஃப்ரென்சஸ் தான் இருக்கும். 15 இயர்ஸ் ஸ்கீம். இதில் நான் போட்டிருக்க பணம் எனக்கு அப்படியே பல்காக டபுள் ஆகி வரும். ஸோ அதனால் மாதம் குறிப்பிட்ட அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற எந்த விதமான கண்டிஷனும் கிடையாது. எப்பப்பெல்லாம் நமக்கு பணம் வருதோ அப்போல்லாம் போட்டுக்கலாம். மாதம் ஒரு தொகையும் போட்டுட்டு வரணும். பல்காக கிடைக்கிறப்ப பல்காகவும் அதில் போட்டுடலாம். இது நல்ல குட் ரிட்டர்ன்ஸ். ஏன்னா இது பார்த்திங்கன்னா கிட்ஸ் ஃபியூச்சர் அப்படிங்கிறது அவங்களோட ஹையர் எஜுகேஷன் ப்ளஸ் அவங்களோட கல்யாண லைஃப்
அவங்களுக்கான எதிர்காலத்தில் அவங்களுக்கான செலவுகளுக்கு வாங்குறதுனால இதை அதிகமாக நம்ம சேமிக்கணும். ஸோ அதனால நான் இப்போவே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சின்ன வயசுலேயே ஸ்டார்ட் பண்ணதுனால 1000 வந்து இப்போ இன்வெஸ்ட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ என்னோட இன்கம் இன்க்ரீஸ் ஆக ஆக இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் ஜாஸ்தி ஆகிடும். 15 வருஷங்கிறதுனால நமக்கு பல்க் அமௌண்ட் கிடைக்கும். ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 15% மேலே கிடைக்குது. ஸோ அதனால் பெஸ்ட்டு பசங்களோட எதிர்காலத்துக்கு சேர்க்குறீங்க அப்படின்னா எஸ்எஸ்ஏ ஃபார் கேர்ள்ஸு, பாய்ஸ்க்கு வந்து பிபிஎஃப். இதில் வந்து பார்த்திங்கன்னா முழுமையான வரி சலுகை உண்டு. பிரின்சிபல் அமௌண்ட்டுக்கும் சரி வட்டிக்கும் சரி. ஆல்ரெடி இந்த திட்டத்தை பற்றி நான் டீட்டெயில்டு வீடியோ போட்டிருக்கேன். அந்த போஸ்ட் ஆஃபீஸ் அண்ட் கவர்மெண்ட் ஸ்கீம் பிளேலிஸ்ட்டில் இந்த வீடியோட லிங்க் இருக்குது. நம்ம மறக்காம போய் பாருங்கள். பிபிஎஃப் வந்து பெஸ்ட்டு. கண்ணை மூடிட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கீம். இது வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸில் மாத்திரமல்ல, இப்போ பேங்க்லேயுமே வந்திருக்கு. வட்டி மாறுமாறுலாம் கேட்காதீங்க, கண்டிப்பாக மாறாது. ஏன்னா இந்த ஸ்கீம் வந்து ஜஸ்ட் கவர்மெண்ட்டோட ஸ்கீம். ஸோ அதனால் வட்டி மாறாது. எந்த இடத்துல நீங்கள் ப்ரைவேட் பேங்க்கில் கட்டினாலும், அரசு வங்கியில் கட்டினாலும், போஸ்ட் ஆஃபீஸில் கட்டினாலும் எல்லா இடத்துலையும் ஒரே வட்டி தான். ஏன்னா இட்ஸ் ரன் பை கவர்மெண்ட். ஸோ அதனால் இதில் நீங்கள் கண்ணை மூடிட்டு தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். நான் இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 1000 ரூபாய் போட்டிருக்கேன். எனக்கு இப்போ திடீர்னு ஒரு அமௌண்ட் வருது, என்னோடய சேவிங்ஸ் வருது, ஏதோ ஒரு அமௌண்ட் எனக்கு பெரிய அமௌண்ட் கிடைக்குதுன்னா கொண்டாந்து கண்டிப்பாக இதில் ஃபுல்லாக இன்வெஸ்ட் பண்ணிடுவேன் எதிர்காலத்துக்குன்னு. ஸோ எனக்கு சேஃபாகவும் இருக்கும், டபுளாகவும் கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரீம் ஹவுஸ். என்னுடைய வீடு கட்டுறதுக்கு நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரேன். எப்படின்னா என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்ட் டைம் ஜாப் செஞ்சு அதில் வரக்கூடிய அமௌண்ட்டை வந்து சேர்த்து ஃபிக்ஸட் டெபாசிட்டாக போட்டுருவேன். அப்படி இல்லைனா கோல்டாக வாங்கிடுவேன். ரெண்டில் மாறி மாறி பண்ணுறேன். ஒரு பல்க் அமௌண்ட் வந்து நான் எய்தர் கோல்டு இல்லைனா ஃபிக்ஸட் டெபாசிட் அந்த மாதிரி சேர்த்து வச்சு அந்த ஃபிக்ஸட் டெபாசிட்டில் வட்டி வந்துகிட்டே இருக்கும். கோல்டு ரேட்டு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். எப்படியும் ஒரு 3 to 5 இயர்ஸ்க்குள்ளே என்னுடைய டார்கெட் அமௌண்ட்டை நான் சேர்த்து சொந்த வீடு கட்டிடுவேங்கிற நம்பிக்கை இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா மாதம் சின்ன அமௌண்ட்டுன்னு வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணோன்னா ரொம்ப லேட் ஆகும் வீடு கட்டுறதுக்கு. அதனால தான் நான் பார்ட் டைம் ஜாப் செஞ்சு இன்கம்மை இன்க்ரீஸ் பண்ணி கொஞ்சம் பல்கான அமௌண்ட்டாக சேர்க்க ஆரம்பிக்கிறேன். ஒரு 10 மாதம் இல்லை 6 மாதத்தில் ஒரு பல்க் அமௌண்ட் வருதா, டக்குன்னு அதை ஒரு ஃபிக்ஸடாக போட்டுருவேன். இல்லை அடுத்த ஒரு 6 மாதத்தில் கோல்டாக வாங்குவேன். இந்த மாதிரி மாற்றி ஃபிக்ஸடு கோல்டுன்னு மாற்றி போட்டு ஒரு 3 years 4 இயர்ஸ்க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா டார்கெட் அமௌண்ட்டை நம்மளால் ரீச் பண்ண முடியும். சம்பளத்துலேருந்து எடுத்து வச்சோம்னா கண்டிப்பாக ரீச் பண்ண முடியாது. அதனால தான் சம்பளத்தை நம்ம பார்ட் டைம் ஜாப் பண்ணுறேன். அதில் வரக்கூடிய ஃபுல் அமௌண்ட்டையுமே நான் என்ன செய்யலாம், வீடு கட்டுறதுக்கு என்னால் சேமிக்க முடியும். ஸோ அதனால் வீடு கட்டுறதுக்கு ட்ரீம் ஹவுஸுக்கு இதுதான் என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். ஃபிக்ஸட் டெபாசிட் தான் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸட் டெபாசிட் பேங்க்கில், நேஷ்னலைஸ்டு பேங்க்கில், கனரா பேங்க்கில் தான் வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன். ப்ராசஸிங் ரொம்ப ஈஸியாக இருக்கும், வட்டியும் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் ப்ளஸ் கோல்டு வந்து ட்ரீம் ஹவுஸோட இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனாக வந்து போயிடுறேன். வேறு எதுவும் மாத்திரன்னா கண்டிப்பாக உங்ககிட்ட நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கோல்டு. பொண்ணுக்கு இருக்கிறதுனால பொண்ணுக்கு தங்கம் சேர்க்கணும். நான் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு வாங்குறதுக்கு மாதம் ஒரு தொகையை சீட்டாக கட்ட மாட்டேன். நகை சீட்டு வந்து கட்டாமல் நான் பேங்க்கில் ஆர்டியாக போட்டு காயின்ஸாக எடுத்து வச்சுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இதில் வந்து சீட்டு கட்டினா வந்து நிறையா லாபம் இருக்குது. பட் ஆனால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்பகமாக எந்த கடையுமே இது வரைக்கும் அமையலை. மேபி நான் எதிர்காலத்தில் வரப்போகிற நாட்களில் ஏதாவது ஒரு கடையில் நான் சீட்டு கட்டுறேன்னு கண்டிப்பாக சொல்லுவேன். பட் ஆனால் இது வந்து ஆர்டி ஆப்ஷனுங்கிறது சேஃபஸ்ட் ஆப்ஷன். நம்ம பேங்க்கில் ஆர்டி கட்டுறோமா, ஒரு வருஷத்துக்கு அப்புறம் இந்த பல்க் அமௌண்ட் எடுத்து எதை நீங்கள் நகையாவோ இல்லை காயினாவோ எடுத்து வைக்கலாம். இதே நம்ம சீட்டு கட்டணும் அப்படின்னா செய்கூலி சேதாரம் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் இப்போதைக்கு பாப்பாவுக்கு நான் நகையாக எடுத்து வைக்கிறதுக்கு விரும்பலை. கோல்டு காயினாக எடுத்து வச்சு அவங்க அந்த மேரேஜ் ஏஜ் வரப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச டிசைனில் மாற்றிக்கலாம். ஸோ இதுதான் வந்து என்னுடைய இப்போது இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியா ரிகார்டிங் கோல்டு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்னோட ப்ளஸ் என் ஒய்ஃபோட ரிட்டைர்மெண்ட் லைஃப். ஸோ எங்கள் 2 பேரோட ரிட்டைர்மெண்ட் லைஃப்க்கு கண்டிப்பாக நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணி ஆகணும். ஆக்சுவலாக 25 years 20 yearsல ஆரம்பிச்சிருந்தோன்னா ரொம்ப கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலே போதும். இந்த மாதிரி நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கலாம். பட் ஆனால் நாங்கள் ரொம்ப லேட்டாக தான் வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தோம். 35 yearsல தான் வந்து நாங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அதனால் நான் எகெயின் கோ வித் பிபிஎஃப் தான். பிபிஎஃப்பில் தான் நாங்கள் இப்போதைக்கு இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரோம். மந்த்லி வந்து இப்போதைக்கு 1000 போட்டுட்ருக்கோம். கொஞ்சம் சம்பளம் இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் எங்களோட ரிட்டைர்மெண்ட்டுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் ஜாஸ்தி ஆகும். பிபிஎஃப் வந்து பெஸ்ட் ஆப்ஷன் நினைக்கிறோம். அடுத்து ஒரு 15 வருஷம் 20 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணிட்டு நாங்கள் ரிட்டையர்ட் ஆகிற ஸ்டேஜில் என்ன செய்ய போகிறோம்னா அந்த பணத்தை லம்சம் அமௌண்ட்டாக எடுத்து அதை அப்படியே எய்தர் MIS மந்த்லி இன்கம் ஸ்கீம் போஸ்ட் ஆஃபீஸ்லையோ இல்லை ஃபிக்ஸட் டெபாசிட்லையோ மாதம் வட்டி வர மாதிரியான ஃபிக்ஸட் டெபாசிட் திட்டங்கள்லையோ அதில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு மாதம் அந்த வட்டியை வாங்கிட்டு
ரிட்டைர்மெண்ட் லைஃப்பை ஜாலியாக என்ஜாய் பண்ணலான்னு இப்போதைக்கு பிளான் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் இந்த 2024க்கான இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம். எவ்வளோ ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறேங்கிறத டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் என்ன பண்ணியிருக்கீங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிட்டு வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.